எல்லாம் அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்குங்க. ஆனா விட்டோன்னு வச்சுக்கோங்க டிராமா போடுறவங்க. வலிக்காத மாதிரியே நடிக்கிறமே தவிர 1000 வலிகளை ஆம்பளை மனசுக்குள்ள வச்சிருக்கிறேன். எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தம் வெளியே வராது, சத்தமும் வராது, ரத்தமும் வராது. பெஸ்ட் மணி கோல்ட் பிரசன்ஸ் பிஹைண்ட் நோட்ஸ் பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம் 2026 பவர்ட் பை அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், Air Fiber Wi-Fi, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Saubhagya Home and Kitchen Appliances, Kartipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. Naturals, world's fastest growing salon chain. ஸ்ரீ ராகவேந்திரா சபா மண்டபம், ட்ரிப்ளிகன், சென்னை. ஒரு சேலைக்காக அழுவோம், ஒரு பூவுக்காக அழுவோம். ஆனா ஆண்கள் எங்களுடைய உறவு பந்தங்களை முறித்து வைப்பதற்காக ஒரு டிராமா போடுவீங்க பாத்தீங்களா? ஆம்பளைக்கு தான் நடிக்கிறமா, பொம்பளைக்கு நடிக்கிறதே இல்லையா? அம்மா தாயே, இதே பெரிய நடிப்புமா, உலகமாக நடிப்புமா. எங்க வீட்டுக்காரர்கிட்ட கேக்குறேன், உங்களுக்கு பொண்டாட்டிய பிடிக்குமா தங்கச்சிய பிடிக்குமாங்கிறேன். பொண்டாட்டியோட தங்கச்சியை தான் பிடிக்கும்னாரா? புத்திய காமிச்ச பாத்தீங்களா? ஓடி ஓடி உழைக்கிறவன் ஆண் நடிக்கிறானா? பாடுபட்டு கொண்டாந்து கொடுக்கறது வாங்கி படுத்து தின்னுட்டு வீட்டை நொறுக்கு தின்னுட்டு டிவி பார்த்துக்கிட்டு கலர் கலரா புடவை கட்டிக்கிட்டு அடுத்து விட்டு நாயத்தை புற பேசிட்டு இருக்கிற பொம்பளை நடிக்கிறாளா? ஒரு 50 ரூபா கொடுத்தா சால மீன் குழம்பு வச்சு அத்தனை பேர் வயிற்றையும் நிறைச்சிருவா. இந்த 50 ரூபாய்க்கும் கோட்டரை அடிச்சு அப்படியே கழிச்சு விட்டுருவானுங்க. கோட்டர் விலையே தெரியாம பேசுறீங்களேமா? 50 ரூபாய்க்கு குவாட்ரா. தாய்க்கு இணையான அன்பு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இங்க இருக்கிற அத்தனை பேரும் தாய் வடிவம். எங்களை பார்த்து டிராமா குயின்னு சொல்றது நியாயமானு கேட்குறேன். எல்லாமே அம்மாவின் வடிவம் தான். அப்படி வரவர்களே ஒவ்வொரு பட்டிமன்றத்திலையும் நீங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுட்டே இருக்கிறீங்க. எங்களால முடிஞ்சது. எங்க நிஷா புருஷனை எப்படி மதிக்கணும், புருஷனை எப்படி நடந்துக்கணும்னு ஒரு புத்தகமே எங்க நிஷா வச்சுதான் நாங்க போட்டோம். இல்ல நீங்க பேசணும்ல, ஒரே ஒரு எழுத்து மாறிச்சு. புருஷனை எப்படி மதிக்கணும்ல, புருஷனை எப்படி நடுவர்களா இந்த பரிதாபத்துக்கு மூஞ்சிகள் எல்லாம் பக்கத்துல வச்சுட்டு நாங்க சீன் போடுறோம்னு சொன்னா இதை ஏத்துக்க முடியுமா? அங்க பாருங்க, எல்லாம் அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்குங்க. ஆனா மொடாக்கல்லுங்க ஜாக்கிரதையா இருக்கணும். விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம திண்ணி ஏப்ப விட்டுருவானுங்க. அப்படி ஒரு டிராமா போடுறவங்க. அதுலேயும் அந்த பச்சை துண்டு போட்டிருக்காரு பாரு ஒருத்தர், 10 பிள்ளை பெற்றவர், ஜாக்கிரதையா இருக்கு அவங்ககிட்ட. நடுவரில் அன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு பொண்டாட்டியை பிடிக்குமா தங்கச்சியை பிடிக்குமாங்கிறேன். பொண்டாட்டியோட தங்கச்சியை தான் பிடிக்கும்னாரா? இது 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 நீங்கள் உங்கள் புத்தியை காமிச்ச பார்த்தீங்களா? எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், மாமா ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன மாமா வித்தியாசம்? ஆட்சியை பிடிக்கலாம்னு நினைச்சா ஆசை, இந்த எலெக்ஷன்லேயே ஆட்சி பிடிக்க நினைச்சா பேராசை. என் வீட்டுக்கார்ட்ட கேட்டதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன்டி தங்கம், அது ஆசை. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன் பார்த்தியாடி, அது பேராசங்காரு. இந்த மாதிரி சீனை போட்டுக்கிட்டு வாழ்க்கையில் ஒரு பொண்டாட்டிக்கிட்ட எப்படி பாசமாக பேசணும்னு தெரியுதா உங்களுக்குலாம்? ஒரு 10 ரூபா பொம்பளை கையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பருப்பை கடைஞ்சி ஒரு பருப்பு குழம்ப வச்சு அத்தனை பேர் வயிற்றையும் நிறைச்சிருவா. அது பொம்பளை. அதே 10 ரூபா ஆம்பளை கையில் இருந்துச்சுன்னா பீடி ஊதி ஊதி கரைப்பீங்களா இல்லையா? இன்னும் ஒரு 10 ரூபா 20 ரூபா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவள் என்ன பண்ணுவா, ஊதுபத்தியை வாங்கி சாமிக்கு ஏற்றி கற்பூரம் காட்டி அந்த வீட்டையே மங்களகரமாக மாற்றிடுவா. அது பொம்பளை பழக்கம். ஆம்பளையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிகரெட்டை வாங்கி ஊதி தள்ளிடுறீங்க. இதே இது ஒரு 50 ரூபா இருந்தால் பொம்பளைக்கு அந்த அக்கா சிரிக்கிறாங்க, ஏக்கா அப்பப்போ இப்படி சிரிங்கக்கா, அப்போ தான் பிகைன் முட்ஸில் தொடர்ந்து பட்டிமன்றம் கொடுப்பாங்க. எனக்கு சிரிப்பே வரலனாலும் சிரித்து தொலைங்கக்கா. ஒரு 50 ரூபா கொடுத்தா சால மீன் குழம்பு வச்சு அத்தனை பேர் வயிற்றையும் நிறைச்சிருவா. இந்த 50 ரூபாய்க்கும் கோட்டரை அடித்து அப்படியே கழிச்சு விட்டுருவானுங்க. கோட்டர் விலையே தெரியாம பேசுறீங்களேம்மா? 50 ரூபாய்க்கு குவாட்ரா. ஐயா குவார்டர் விலை தெரியலன்னு சொல்லாதீங்க, அப்புறம் அடுத்து என் வீட்டுக்காரர் தள்ளி அடிப்பாருல சொல்ல வருவேன். ஏம்மா உனக்கு விலையே தெரியல, அப்புறம் குவார்டர் விலை எப்படி தெரிஞ்சிச்சு அப்படி கேட்பாரு. நீங்கள் வரிசையை குழப்பி விடுறீங்க. வருஷம் மாறிச்சுல, எதை சொல்றேன் எதை சொல்லல, எது 50 ரூபா ஆயிட்டோம் எது 80 ரூபா ஆயிட்டோம் மிஸ் ஆயிரும். இப்போ பாருங்க, நல்லா பேசிட்டு இருந்தது என்ன குழப்பி விட்டுட்டீங்க. எது வரைக்கும் சொன்னேன்னு எனக்கு மறந்து போச்சு. ஆனால் சந்தடி சாக்கில் நல்லா பேசிட்டு இருந்தேன்னு வேற சேர்த்து சொன்னீங்க பார்த்தீங்களா? ஐயா
அண்ணே இதுக்கெல்லாம் கை தட்டக்கூடாதுடா. நல்லா உண்மையை சொல்லாங்களா? யார் அது? உண்மையை சொல்லாங்களே. அவ்வளோ தைரியசாலி நீங்க. உங்கள் பொண்டாடி பக்கத்தில் இருக்காங்களா? உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி விட்டு தேவையில்லாதெல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் கணவனும் மனைவிக்குமான ஒரு உறவை பற்றி பேசுகிறாங்க. அந்த உறவில் வயது முதிர்ந்த பெரியவர்கள் எல்லாரும் கொடுத்த வாக்கு மூலம் என்ன தெரியுமா? என் பொண்டாட்டி என் கூடவே இருக்கும்போது என் பொண்டாட்டியோட அருமை தெரியல, என் பொண்டாட்டி என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் நான் நடைபெணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று எல்லாரும் கண்ணீர் வடிச்சாங்களே. எங்களை பார்த்தா நீங்கள் சீன் போடுறவங்க ட்ராமா குயின்னு சொல்கிறீங்க. எங்களுக்கு சீன்லாம் போட தெரியாதுங்க. சீனியை போட்டு உங்களுக்கு காப்பி வேணா போட்டு கொடுக்க தெரியும். அவரை தாங்க பொம்பளைங்க. சின்ன வீடுன்றது படம் தான். சின்ன வீடு அந்த படம் பார்த்தால் நீங்கள் எல்லாருமே ஒரு பாடம் படிச்சுட்டு வந்துடலாம். இந்த பொம்பளை நல்லா இல்லை, இந்த பொம்பளை நல்லா இல்லைன்னு அவளை வெறுத்துக்கிட்டே வரான் ஒரு புருஷன். ஒரு கட்டத்தில் அவளும் அவளுடைய தம்பியும் உட்காந்து ஆங்கிலத்தில் புலமை பேசி கொண்டு இருப்பார்கள். இவன் அப்படி ஷாக்காக பார்ப்பான். பார்க்கும்போது சொல்லுவான், நான் வந்து கொடைக்கானலில் படிச்சிருக்கேன், நீங்கள் அந்தளவுக்கு படிக்காதனால தான் பத்திரிக்கையில் அந்த பேரை போட வேண்டான்னு நான் சொன்னேன்பா. சின்ன வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறதே அவள் தான். கடைசியில் கணவனை எல்லா அவமானங்களிலிருந்து காப்பாற்றி கொண்டு வர்றது அவள் தான். ஒரு முக்கியமான காட்சி அதில் வரும் நடுவர்களே. இவே ஏமாந்துட்டேன்னு தெரிஞ்சு நொடிஞ்சு போய் வீட்டுக்கு வரும்பொழுது அப்பா கிட்ட அந்த அதாவது மாமனார்கிட்ட அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்பான். நான் சாகிறதுக்கு முன்னாடியே என் செத்து பூரா என் புருஷனுக்கு எழுதி வச்சிடணும். நாளைக்கு நான் செத்து போயிட்டேன்னா என் புருஷனுக்கு நீ குடிப்பியோ கொடுக்க மாட்டியோன்னு எனக்கு எப்படி தெரியும்னு சொன்னாலே, நாங்கள் எப்படியா ட்ராமா குயின் நீங்கள் சொல்லுவீங்க? நன்றாக ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், பெண்கள் என்றுமே ட்ராமா குயின் கிடையாது. நாங்கள் அழுவத்தான் செய்வோம், அழத்தான் செய்வோம். ஆனால் நாங்கள் அழுகிறது சின்ன சின்ன விஷயங்களுக்காக மட்டும்தான். அதில் நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்துடலாம். ஒரு சேலைக்காக அழுவோம், ஒரு பூவுக்காக அழுவோம். ஆனால் ஆண்கள் எங்களுடைய உறவு பந்தங்களை முறித்து வைப்பதற்காக ஒரு ட்ராமா போடுவீங்க பார்த்தீங்களா? அதையும் தாங்கி கொண்டு உங்களுடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை பார்த்து ட்ராமா குயின்னு சொல்லவே கூடாது. சொன்னீங்கன்னா அவ்வளோதான். ஆமாம், சொன்னீங்கன்னா நிஷாவை ஏறி விட்டுருவேன் ஒவ்வொரு வீட்லேயும் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்பை தந்த பிகைன் வுட்ஸுக்கு என எல்லா விஷயத்திலையும் என்னை கை தூக்கி விட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்து கொண்டு, இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு கைகளை எல்லாம் தட்டுங்கள். இந்த தட்டு ஒளி ஓசை எப்படி என் காதில் ஒலித்து கொண்டிருக்கிறதோ, உங்கள் வாழ்க்கையும் செல்வங்களால் இப்படி ஒலித்து கொண்டிருப்பதை என் காதுகளில் நான் கேட்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி நல்கி, என்றுமே பெண்கள் டிராமா குயின் அல்ல, தன்னை வருத்தி உங்களை எல்லாம் வாழக்கூடிய தெய்வங்கள் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி நல்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்போ கூட வாயில் வந்து வாழ வைக்கக்கூடியன்னு வரல, வாழக்கூடிய தெய்வங்கள் தான் வச்சு. அவங்க ரோலிங் ஆனாலும் கண்டென்ட் மாறாமல் ரோலிங் ஆனாலும் கண்டென்ட் வராமல். அண்ணன் வாங்க மஞ்சுநாதன், உங்களுக்காக தான் நாடு பயந்து கிடக்குது. ட்ராமா குயின்கள் பெண்களே அப்படிங்கிற அணியிலிருந்து திரு மஞ்சுநாதன் அவர்கள் மேடையில் வந்து நின்றுக்கிட்டு 16 பக்கத்தை மனப்பாடம் பண்ணிட்டு வந்துக்கிட்டு, அட என்னமோ ஆம்பளைக்கு தான் நடிக்கிறோமா, பொம்பளைக்கு நடிக்கிறதே இல்லையா? அம்மா தாயே, இதே பெரிய நடிப்புமா, உலகமாக நடிப்புமா சாமி. ஐயா, ஆம்பளைக்கு நடிக்க தெரியாது, பாடுபட தெரியும். ஆம்பளைக்கு ஓடி ஒளிய தெரியாது. ஆம்பளைக்கு கஷ்டப்படத்தான் தெரியுமே தவிர கண்ணீர் விட தெரியாது. தன்னால் குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக எத்தனையோ ஆண்மகள்கள் நாங்கள் நடிக்கத்தான் செய்கிறோம். எங்க பொண்டாட்டிக்கிட்ட வலிக்காத மாதிரியே நடிக்கிறோமே தவிர 1000 வலிகளை ஆம்பளை மனசுக்குள்ள வச்சிருக்கிறேன். எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தம் வெளியே வராது, சத்தமும் வராது, ரத்தமும் வராது. அடடா இருங்க, சத்தம் வராதுக்கு நீங்க கிரெடிட் எடுத்துக்கங்க, ரத்தம் வராதுக்கு அவங்க தான் கிரெடிட் கொடுக்கணும். நடுவர் அவர்களே, அதிகமாக சீரியல் பார்க்கறது ஆம்பளையா பொம்பளையா? சீரியல் பார்க்கறது பொம்பளைங்க, சீரியல் எடுக்கிறது பூரா ஆம்பளைங்க. சீரியல் எடுக்கிறது ஆம்பளை எடுக்கிறான், அதில் நடிக்கிறது ஆம்பளையா பொம்பளையா? அதிகமாக பொம்பளைங்க தான். பொம்பளை தானே. நாடகத்தில் நடிக்கிறது பூரா வீட்டுக்குள்ளே கொண்டு வரோன்னு நினைக்கிறது ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளைங்க தான். ஆம்பளை சமாளித்து குடும்பத்தை கொண்டு வர்றோம். அக்கா கிட்ட ஒரு மாதிரி பேச வேண்டியதாக இருக்குது, அண்ணங்கிட்ட ஒரு மாதிரி பேச வேண்டியதாக இருக்குது, பொண்டாட்டிக்கிட்ட ஒரு மாதிரி பேச வேண்டியதாக இருக்குது, சமூகத்தில் ஒரு மாதிரி பேச வேண்டியதாக இருக்குது, பிள்ளைகிட்ட ஒரு மாதிரி பேச வேண்டியதாக இருக்குது, தன் மனைவி கிட்ட கூட ஒரு மாதிரி தாங்க பேச வேண்டியதாக. நீங்கள் தானங்க ட்ராமா கிங்கு. இருங்க வர்றேன். இப்படி நடிக்கலைன்னா தான் குடும்பத்தை ஓட்ட முடியலையே.
அவதான் விதவிதமா முகத்தை மாத்துறாள. நம்ம கிட்ட காலையில போகும்போது ஒரு மாதிரி பேசுவா, மாமா மாமாம்பா. அது இந்த ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் தாங்க ஆம்பளைக்கு பல பேர் பைத்தியக்காரன்னு ஆகிறானுவோ. முன்னெல்லாம் வேலைக்கு போனால் ஃபோன் வருமா வீட்டில் இருந்து, பொழுதாடு வீட்டுக்கு வந்தாத்தான் என்ன ஏதுன்னு தெரியும். எப்போ வருவேன், எங்கே இருக்கிற, எப்போ வருவேன், எங்கே இருக்கிற, எப்போ வருவேன், எங்கே இருக்கிற, எப்போ வருவேன், எங்கே இருக்கிற, பொத்துன்னு வந்து வரும் கை கால் அடி. 2ஆம் தேதி பல வீட்டில் வந்து ஹஸ்பண்டோடைய ஃபோனில் லொக்கேஷன் போட்டு வச்சிருக்காங்க, எங்கே போனாலும் ட்ராக் ஜிபிஎஸ் வீட்டுக்கு வந்துடும். முதல் நம்பரால் அங்கே புருஷனே, நீ யாரை நம்பி அந்த வீட்டுக்குள்ளே வந்த? அந்த இழிச்சவாய 3 முடிச்சு போட்டு முடிச்சு தானே உனக்கு பொண்டாட்டி அப்படிங்கிற அங்கீகாரம் கிடைச்சது. அங்கீகாரம் அப்ப அங்கீகாரம் இல்லையா? சாமலா சொல்லுவாங்க. நடுவர் அவர்களே, அந்த அங்கீகாரத்தை பல பேர் அகங்காரமாக எடுத்துக்கொள்கிறார். நான் உங்களை அடிமைத்தனமா இருக்க சொல்ல, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு தான் சொல்றோம். விட்டு கொடுக்குற மாதிரி நடிக்கிறதவர்கள், ஆனால் உண்மையாகவே விட்டு கொடுத்து போறது நாங்க தான். எங்க அக்காளை கண்டா ஒரு மாதிரி நடிக்கிறா, எங்க அண்ணன் தம்பி கண்டா ஒரு மாதிரி நடிக்கிறா. எங்க நடிக்கிறா? வெடிக்கிறா. வீட்டுக்கே வரக்கூடாது. காலையில் 5:15 மொத பஸ்க்கு எங்கள் அக்கா வர்றான்னு இவன் துப்புட்டு எடுத்து இப்படி போச்சுக்கிறா. என்னடி காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சா பால் கறந்த காப்பி வச்சா நல்லா தானே, உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு. ஐயோ மாமா, மொதல் வண்டிக்கு உங்கள் அக்கா வருதாம்மா, வீடு வேற எப்படி கிடக்குது, எனக்கு என்ன தூக்கி தூக்கி போடுது, எனக்கு குது 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 குதுன்னு வருது. அப்படியே உங்கள் அக்காவில் உங்கள் தம்பி விட்டு கூட்டிகிட்டு போய் ஒரு கிளாஸ் காப்பி வச்சு அப்படியே ரிவர்ஸில் தாட்டி விட. அவனை டவுன் பஸ்ஸா வந்தவளை ரிவர்ஸில் தாட்டுறக்கு. இதே எங்கள் அக்கா வந்தால் உனக்கு குது குதுன்னு வருது. நான் பல்லாயிரக்கணக்கான டாக்டர்கிட்ட கேட்டுப்பட்டேங்க, வாட் இஸ் மீன் பை குது குது. அப்படி ஒரு நோவே இல்லைங்கிறாங்களுக்கு. இதே அவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி ஊரில் வந்து வரட்டு, 100 டிகிரி காய்ச்சல் இருந்தால் சங்குன்னு எந்திரிச்சு குதிக்கிறா. அவங்க தங்கச்சி வந்தா உங்களுக்கு குழுகுலுன்னு இருக்காம, அங்க எங்க இருக்குது குழுகுலுன்னு வந்தா, அவன் வந்தா எச்சா செலவு தாங்க. இவங்களா ஒரு பிரம்மையை உண்டு பண்ணிட்டாங்க. குழந்தைய வந்தா சந்தோஷமா இருப்பேன், குழந்தைய வந்தா சந்தோஷமா இருப்பேன். குழந்தைய வந்தா ஆம்பளைக்கு செலவுங்க, ரெட்ட செலவுங்க. பொண்டாட்டிக்கு 1 முளை பூ வாங்கினா அவளுக்கு 7 முளை பூ வாங்கணுங்க. பொண்டாட்டிக்கு 1000 ரூபாய்க்கு சேலை எடுத்து அவளுக்கு 5000 ரூபாய்க்கு எடுக்கணுங்க. பொண்டாட்டிக்கு காரில் கூட்டிகிட்டு போனால் அவளை ட்ரெயினில் கூட்டிகிட்டு போக வேண்டியது இருக்குது. பொண்டாட்டிக்கு மெரினா பீச் கூட்டிகிட்டு போனால் சுண்டல் வாங்கினா போதுங்க, அவளை கூட்டிகிட்டு போனால் கேப்பிச்சோன்னா ஐஸ்கிரீம் கேட்குறாங்க. நீங்கள் எதுக்கு என் பீச்சுக்கு கூப்பிட்டு போறீங்க? அவங்கள நாங்கள் கூட்டிகிட்டு போகலின்னா இவ திட்டுறா, கூட்டிகிட்டு போனால் அவ திட்டுறா. நாங்கள் என்னதாங்க பண்ணுறது? ரொம்ப கஷ்டம். மச்சினிக்கும் வீட்டுக்காரம்மாக்கும் நடுவில் கஷ்டப்படுற பாருங்க. அப்பா 2 டிராமா குயின் கேட்குது. நடுவர் ஒரு டிராமா குயின் பத்தலை. அடுத்தவன் பேசுவாங்கிறதுக்காக தன்னுடைய ஆசாபாசத்தை கூட விட்டு விட்டு ஓடி ஓடி உழைக்கிறவன் ஆண் நடிக்கிறானா? பாடுபட்டு கொண்டாந்து கொடுக்கறது வாங்கி படுத்து தின்னுட்டு வீட்டில் நொறுக்கு தீனி தின்னுட்டு டிவி பார்த்துக்கிட்டு கலர் கலராக புடவை கட்டிக்கிட்டு அடுத்து விட்டு நாயத்தை புற பேசிட்டு இருக்கிற பொம்பளை நடிக்கிறாளா? யா பிங்க் கலரில் புடவையை கட்டிக்கிட்டு வந்து அத்தனை சண்டை போட்டிருப்பாங்களுங்க, அத்தனை சண்டை போட்டு அவளுக்கு ஒரு காரியம் அப்படின்னா டப்புன்னு பேசிடுவான். ஆனால் ஆம்பளை எத்தனை கெஞ்சு வேண்டியது இருக்குதுங்க. முதல் சண்டை வந்துட்டா செல்ஃபோன் எடுத்து முதல்ல வாட்ஸ்அப்பில் போய் அப்படின்னு ஒரு போட்டோவை அனுப்பணும். நாம் சமாதானம் சொல்கிறேன், வேறு வழி. காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறேன், ராத்திரி 10 மணிக்கு படுக்கிறேன், காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறேன், காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு நைட்டு 10 மணிக்கு படுத்துடுறீ. அதை மட்டும் சொல்கிறியே. புருஷன் வேலைக்கு போனதுக்கப்புறம் காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தின்னுட்டு தூங்குறிய. அதை எவ்வளோ சொல்கிறாளா வெளியே? வீட்டில் நெடுங்கால நேரம் இருக்கிற பொம்பளையும் ஒரு 60% பேர் வீட்டில் இருக்கிறாங்க, 40% பேர் உழைக்கிறாங்க. நம்ம எல்லாத்தையும் குறை சொல்ல வேண்டாம். 60% பேர் வீட்டில் உழைக்கிறாங்க. அதை முதல்ல பார்வையை மாத்துங்க. ஐயா, வீட்டில் 60% பேர் வீட்டில் உழைக்கிறாங்க, 40% பேர் வெளியிலயும் உழைக்கிறாங்க. அப்படி சொல்லி வீட்டில் வெளியில 2 உழைக்கிறாங்க. ஆண்களை விட பெண்களை விட ஆண்கள் 100க்கு 100% பேர் வெளியில் உழைக்கிறாங்க. வீட்டை அவங்களால வந்து பார்க்க முடியல. காலையில் 8 மணிக்கு எந்திரிச்சு போகிறான், பொழுதாடு 7 மணிக்கு வரான், சாப்பிட்றான், தூங்குறான். பிள்ளை என்ன படிக்குது ஏது படிக்குது தெரிஞ்சுக்க முடியல. அப்போ அதிகப்படியான நேரத்தை பிள்ளைகளோட செலவிடக்கூடியவர்கள் பெண்கள் இல்லையா? நிதர்சனமாக ஏற்றுக்கிறோமா? அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்கக்கூடிய பொறுப்பு தாய்க்கு உண்டா தாப்பனுக்கு உண்டா? 2 பேருக்கு உண்டு. 2 பேருக்கு உண்டு. அதை விட 1% கூட கூட தாய்க்கு தான். ஏன்னா புள்ள பெற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்களே, நாங்கள் பெற்றோம். புள்ள பக்கம் தெரிஞ்சவங்களுக்கு பொறுப்பாக வளர்க்க தெரியுதா? அன்னைக்கு வேணுங்கிறத புருஷனுக்கு தெரியாது கொடுக்க வேண்டியது. கொப்படுக்கன்னு தெரியும், இந்த கொண்டு போ. கொப்படுக்கன்னு தெரியும், இந்த கொண்டு போ. சீராட்டப்பா, மிளகுட்டப்பா, வெந்தயட்டப்பா, பெருங்காயட்டப்பா எல்லாம் ஒழிச்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து அவனுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுத்து இன்னைக்கு 16 வருத்த பையன் அடிக்கிறாயா இழுத்து.
அம்மா தான் சொல்லி கொடுத்துச்சோ? ஐயா வீட்டுக்குள்ள வந்தா செருப்பாலே அடிச்சிருந்தா அடிப்பானா? பையன் ஊன்னு ஊதுறானே, அம்மா சொல்லி கொடுத்துச்சோ? ஐயா நான் கேட்குறேன், அம்மா சொல்லி கொடுக்கல, ஃப்ரெண்டோட பழகிட்டா, அப்பம் பார்த்து பழகிட்டா, வீட்டுக்குள்ள வரும்போது அந்த அம்மா விரவக்கட்டை எடுத்து அடிச்சா அடுத்த நாள் அவனுக்கு குடிக்கிறதுக்கு மனசு வருமா? முதல்ல அப்பனெல்லாம் அடிச்சிருக்கணும். அடிக்கிட்டுங்கிறேன், முதல்ல அப்பனெல்லாம் அடிச்சிருக்கணும். அப்பனையும் அடிச்சிருக்கணும்ங்கிறேன். அவன் கேட்டா நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், எனக்கு ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு, மஞ்சுநாதன் சொன்ன மாதிரி கண்டக்டர்லாம் திட்டு வாங்கியிருக்கேன், ஒரு சிகரெட் அடிச்சு ஆத்துறேன்றான். ஐயா நான் என்னங்கிறேன், யாரு தப்பு பண்ணாலும் தட்டிக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குதுல்ல. அப்போ புருஷன் குடிச்சா போச்சாதா? தண்ணி போட்டு அண்ணாடுமே புருஷன் வர, நீ ஏன் விடுற? கடிக்கிற நாயை பழக்கிறாங்க, கொத்துற பாம்பை பழக்கிறாங்க, பாயிற மாட்டை பழக்கிறாங்க. ஒரு பொண்ணு நினைச்சா புருஷனை பழக்க முடியாதா? முடியும். என்னைக்குமே குடும்பத்துக்காக உழைப்பவனான், அந்த உழைப்பை சுரண்டி தான் இந்த குடும்பத்தின் தலைவி என்ற நடிப்பை காட்டுபவள் இந்த மனைவியாக இருக்கின்ற காரணத்தினால் நீங்களும் ஒரு நல்ல ஆண்மகனாக இருந்து எங்களுக்கு தீர்ப்பை வழங்குபடி கேட்டு அந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறேன். பிஹைண்ட் நோட்ஸ் பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம் 2026. டைட்டில் ஸ்பான்சர் பெஸ்ட் மணி கோல்ட். பழைய தங்கத்துக்கு சிறந்த விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். Powered by Arabian Garden Seafood Restaurant. Ever fresh and ever delicious seafood dishes இப்போது தமிழகம் எங்கும். Air Fiber Wi-Fi. All-in-one plans, Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6 and get 6 months free. Social Eagle, AI and Digital Marketing Academy. Tamil Nadu's #1 trusted learning platform. Saubhagya Home and Kitchen Appliances. Karthipuram 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial villa plots with world-class infrastructure. Naturals, world's fastest growing salon chain. Sri Raghavendra Sabha Mandapam, Triplicane, Chennai. Best Money Gold presents Behind Notes பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம் 2026. Powered by Arabian Garden Seafood Restaurant. Air Fiber Wi-Fi. Social Eagle AI and Digital Marketing Academy. Tamil Nadu's #1 trusted learning platform. Saubhagya Home and Kitchen Appliances. Karthipuram, Coimbatore 200-acre Dream Township premium plots. Naturals, world's fastest growing salon chain. Sri Raghavendra Sabha Mandapam, Triplicane, Chennai.